சிறுத்தை சிவாவோட இயக்கத்துல கடைசியா வெளியான திரைப்படம் கங்குவா திரைப்படம். சூர்யா வச்சு இந்த ஒரு திரைப்படத்தை வந்துட்டு இயக்கியிருப்பாரு. பெரிய ஒரு எதிர்பார்ப்புல பெரிய பட்ஜெட்ல வெளியான திரைப்படம். ஆனா என்ன எதிர்பார்த்த வசூல் மட்டும் இந்த திரைப்படத்துக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படு தோல்வி அடைஞ்சிருச்சு இந்த திரைப்படம். அண்ட் அதுக்கப்புறமா சிறுத்தை சிவா வந்துட்டு யாரு கூட கூட்டணி அமைக்க போறாரு அப்படின்ற கேள்விதான் பலர் மத்தியிலையும் அப்படியே உலா வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலையில அடுத்ததா நம்ம சிறுத்தை சிவா வந்துட்டு சிவகார்த்திகேயன் வச்சுதான் ஒரு திரைப்படம் வந்துட்டு பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவாவோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பதட்டத்துல இருக்காங்கன்னு சொல்லணும். ஆல்ரெடி சூர்யா வச்சு செஞ்சுட்டாரு, இப்ப சிவகார்த்திகேயனை வச்சு என்ன பண்ண போறாரோ தெரியலையே. ஏன்னா சிவகார்த்திகேயன் இப்பதான் கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டு இருக்காரு. அவரோட திரைப்படங்களுமே நல்ல வசூல் ஈட்டிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபிளாப் திரைப்படம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரங்கள்ல ஒருத்தவங்கலாம் வந்துட்டு வலம் வரவங்க தான் த்ரிஷா. இவங்க விஜய், அஜித், சூர்யா, மகேஷ் பாபு, கமல், சிரஞ்சீவி இப்படின்னு பலரோட முன்னணி ஹீரோக்களோட நடிச்ச ஒரு ஜோடி அப்படின்னு சொல்லலாம். 42 வயதை எட்டிய த்ரிஷா இன்னைக்கு வரைக்கும் பிஸியான ஒரு நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க பிஸியா வலம் வந்துட்டு இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க நடிகரை எனக்கு நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்துட்டு பகிர்ந்திருக்காங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம மகேஷ் பாபு தான். ஸோ இவர் வந்துட்டு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்படின்றது தெரியும். அண்ட் மகேஷ் பாபு வந்துட்டு எனக்கு நீண்ட காலமா தெரியும். மகேஷ் பாபு தன்னோட கல்லூரியில தான் வந்து படிச்சாரு, சென்னையில தான் இருந்தார். அப்போ எனக்கும் இவருக்கும் பொதுவான நண்பர்கள் வந்து இருந்தாங்க. அவங்க மூலியமா மகேஷ் பாபு வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். என்னன்னா எங்களுக்குள்ள இருந்த நட்பு வெறும் ஹாய் பாய் நட்பு மட்டும்தான். எங்களுக்கு தெரியாது நாங்கெல்லாம் சினிமாக்குள்ள வருவோம், இப்படி நடிகர் நடிகைகள் ஆவோம் அப்படின்ற மாதிரி த்ரிஷா வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காரு. கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்துல சூர்யா, பூஜா இவங்களோட நடிப்புல வெளியான திரைப்படம் தான் ரெட்ரோ திரைப்படம். பெரிய ஒரு எதிர்பார்ப்புல தான் இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு வெளியாச்சு. ஸோ வெளியாகி 12 நாட்களை கடந்திருக்கு. ரெட்ரோ திரைப்படம் வெளியாகும் போதே சசிகுமாரோட டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் அதே மாதிரி நானியோட ஹித்ரி இந்த மாதிரி திரைப்படங்களும் வெளியாகி இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படத்தோட சசிகுமாரோட டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாவே மக்கள் மத்தியில வந்துட்டு வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில 12 நாட்களை கடந்த ரெட்ரோ திரைப்படம் இப்ப வரைக்கும் இவ்வளவு வசூல் பண்ணிருக்க அப்படின்ற தகவல் வெளியிட்டிருக்காங்க. படக்குழு 12 நாட்கள்ல உலகளாவிய ரீதியில 96 கோடி ரூபாயை தான் வசூல் பண்ணிருக்கான். இது வந்துட்டு எதிர்பார்த்த வசூலை விட குறைவுதான் அப்படின்னு சொல்றாங்க. ரெட்ரோ திரைப்படத்தை யாரெல்லாம் பாத்துட்டீங்க, படம் எப்படி இருக்கு, சூர்யாவுக்கு உங்களோட சப்போர்ட் வந்துட்டு என்ன மாதிரி அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.